Hi, 9th standard max exercise 9.2 probability ல 4th sum பார்க்க போறோம். If a probability of a player winning a particular tennis match is 0.72, what is the probability of the player losing the match? அதாவது ஒரு டென்னிஸ் மேட்ச்ல பிளேயர்ஸ் வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 0.72 சொல்லியிருக்காங்க. அப்போ லூசிங் அந்த மேட்ச்ல லூஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இதுதான் கொஸ்டின். நம்மளுக்கு வந்து வின் பண்ணா அதாவது ஒன்னுன்னு தெரியும், ப்ராபபிலிட்டினாலே ஒன்னு இல்லையா? அப்போ ஒன்ல இருந்து 0.72 மைனஸ் பண்ணாலே லூசிங்கான ப்ராபபிலிட்டி வந்துடும். ஓகேவா? வெரி சிம்பிள். ஓகே, லெட் E be the probability of a player winning a match. P of E equal to 0.72. அதாவது வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அவங்களே கொடுத்துருக்காங்க 0.72. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது let E dash be the probability of a player losing the match. P of E dash தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் இல்லையா? P of E dash தான் தெரியாது, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒண்ணு என்னன்னா P of Eயும் P of E dash-யும் ஆட் பண்ணா ஒன்னுங்கிறது நமக்கு தெரியும். இங்க P of E உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ P of E dash equal to 1 minus equal கனாண்ட வந்தா மைனஸ் ஆகும் இல்லையா? P of E 1 minus P of E உடைய வேல்யூ 0.72. 0.72. இப்போ 1ல இருந்து 0.72 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 0.28. ஓகேவா? அதாவது எப்படின்னா 1.00 0.72. இது 0 ஆயிடும், இது 10 ஆகும், அகைன் 9 ஆயிட்டு இது 10 ஆகும். 10ல 2 போனா 8, 9 minus 7 2 0. ஓகே, அப்போ P of E dash என்னன்னு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு 0.28. losing the match, probability of the player losing the match 0.28. This is the answer. Thank you for watching.